தமிழொலி நேர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் காலை நேர தலைப்பு செய்திகள். வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு பயணிக்கும் மக்களுக்கு விமான நிலையத்திலேயே தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்கும் புதிய நடவடிக்கையை இலங்கை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்கு அமைய கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சிறப்பு கரும பீடம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக இலங்கை வந்தவுடன் வாகனங்களை இயக்க விரும்பும் வெளிநாட்டு பயணிகள் வெரகரவில் உள்ள மோட்டார் போக்குவரத்து துறையினை சென்று அனுமதி பெற வேண்டிய அவசியமில்லாமல் நேரத்தையும் செலவையும் மிச்சப்படுத்த முடியும். இது தொடர்பாக சமீப காலமாக வெளிநாட்டு பயணிகளிடையே ஏற்பட்டு இருந்த எதிர்மறையான கருத்துக்கள் மற்றும் பத்திரம் பெறும் நடைமுறையின் சிரமங்கள் காரணமாகவும் இந்த சேவை அறிமுகப்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சேவை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி முதல் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வரும் என போக்குவரத்து அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. ஹம்மாந்தோட்டை பெலஸ்முல்ல ரமல வெராப்பட்டிய ஹல்தொலகந்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் பின்புறத்தில் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருந்த ஆணின் சடலம் பெலஸ்முல்ல போலீசாரால் நேற்று முன்தினம் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் போலீசார் பகிர் தகவல் வெளியிட்டுள்ளனர். கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் காணாமல் போன 51 வயதுடைய நபரின் சடலமே மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் தெரிவிக்கையில் வெலஸ்முல்ல ரமல்ல வெராப்பட்டிய ஹல்தொலகந்த பிரதேசத்தை சேர்ந்த 51 வயதுடைய நபர் ஒருவர் கடந்த 2 மாதங்களாக காணாமல் போயுள்ளதாக வெலஸ்முல்ல போலீசாருக்கு கடந்த 8ஆம் தேதி முறைப்பாடு கிடைத்துள்ளது. காணாமல் போன நபரின் வீட்டின் பின்புறத்தில் கடந்த புதன்கிழமை 16ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது குழி தோண்டி புதைக்கப்பட்டிருந்த மனித காலொன்றும் போலீசாரால் மீட்கப்பட்டது. இதனையடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் காணாமல் போனவர் தினமும் தனது மனைவியுடன் தகராறில் ஈடுபடுவதாக தெரியவந்துள்ளது. மனைவியிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் போது கடந்த மே மாதம் 11ஆம் தேதி தனக்கும் தனது கணவருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டதாகவும் தகராறின் போதே தனது கணவனை பொல்லால் தாக்கி கொலை செய்து சடலத்தை வீட்டின் பின்புறத்தில் புதைத்ததாகவும் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இதனையடுத்து வீட்டின் பின்புறத்தில் நேற்று முன்தினம் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட தீவிர சோதனையின் போது குழி தோண்டி புதைக்கப்பட்டிருந்த கணவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பிலான பிரதான சந்தேக நபரான மனைவியுடன் தகாத உறவில் ஈடுபட்டிருந்த நபர் ஒருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெலஸ்முல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை போக்குவரத்து சபை ஒப்பந்த அடிப்படையில் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக நாடு முழுவதும் தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்களை கோரியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள 107 டிப்போக்களில் 25,000க்கும் மேற்பட்ட பணியாளர்களுடன் இயங்கும் பொது போக்குவரத்து சேவையை வலுப்படுத்துவதே இந்த முயற்சியின் நோக்கமாகும். இது தொடர்பான பத்திரிகை விளம்பரம் ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி சாரதி பணிக்கு 450 காலியிடங்களும் ஆண்களுக்கு 425 மற்றும் பெண்களுக்கு 25 மற்றும் நடத்துனர் பணிக்கு 300 வெற்றிடங்கள், அதாவது ஆண்களுக்கு 275 மற்றும் பெண்களுக்கு 25 உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களுக்கான இறுதி திகதி 2025 ஜூலை மாதம் 31ஆம் தேதியாகும். விண்ணப்பிக்கும் பதவி மற்றும் தொடர்புடைய மாகாணம் உரையின் மேல் இடது மூலையில் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். விண்ணப்பதாரர்கள் தங்கள் அசல் பாடசாலை விடுப்புச் சான்றிதழ் மற்றும் பிற கல்வி சான்றிதழ்களை நேர்காணலின் போது சமர்ப்பிக்க வேண்டும் என்று போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சர் கருணி அமரசூரிய முன்மொழிந்த கல்வி சீர்திருத்தங்கள் முழுமையாக செயல்படுத்தப்பட்டால் அரசாங்கம் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கொழும்பு பல்கலைக்கழக வரலாற்றுத்துறையின் பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவசிறி கூறியுள்ளார். வரலாறு போன்ற ஒரு பாடம் இல்லாமல் உலகை எப்படி புரிந்து கொள்ள முடியும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். உலகை புரிந்து கொள்வது இந்த காலத்தில் அவசியம். இது நீங்கள் விரும்பினால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பாடமல்ல. குடிமையில் போன்ற ஒரு பாடத்தை நீங்கள் விரும்பினால் தேர்ந்தெடுக்க முடியும். அது கல்வியின் கட்டாய பகுதியாக இருக்க வேண்டும். எனவே இந்த விடயங்களை பற்றி சிந்திக்காமல் கல்வி சீர்திருத்தங்களுக்கு செல்வது கல்விக்கு பெருந்தீங்கு விளைவிக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இவை இப்படி செய்யப்பட்டால் எந்த காரணத்துக்காகவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெறாது. மேலும் அவர்களின் அரசியல் பயணத்துக்கு எவ்வாறான செயல்பாடுகள் தீங்கியை விளைவிக்கும். அதோடு அரசாங்கம் சிந்திக்காமல் இவற்றை செய்கிறார்கள் என்று அவர் கூறியுள்ளார். நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையில் 1461 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் ரன்மெல் கொடித்துவக்குவின் வழிகாட்டுதலின் கீழ் 14,000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகளை பயன்படுத்தி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்போது 46 வாகனங்கள் மற்றும் 51 மோட்டார் சைக்கிள்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர்.
அத்தோடு இந்த நடவடிக்கையின் மூலமாக குற்றங்களுக்கு நேரடியாக பங்களித்த 107 பேரும் ஆயுதப்படைகளிலிருந்து தப்பியோடிய 7 பேரும் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர். மேலும் கெரோயின், ஐஸ், கஞ்சா மற்றும் சட்டவிரோத மதுபானங்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். நாட்டில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களுக்கு அருகாமையில் பட்டம் விடுவதற்கு எதிராக விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஒரு சிறப்பு அறிவிப்பை வெளியிட்ட விமான சேவை நிறுவனம் எந்தவொரு சர்வதேச விமான நிலையத்திலிருந்தும் 5 கிலோமீட்டர் சுற்றளவில் 300 அடி உயரத்துக்கு மேல் பட்டம் விடுவது அல்லது எந்தவொரு வான்வழி பொருளையும் பறக்க விடுவதாக கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு சர்வதேச விமான நிலையங்களுக்கு அருகாமையில் பட்டம் விடுவது தண்டனைக்குரிய குற்றம் என்று விமான சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது. விமான நடவடிக்கைகளுக்கு இடையூறு மற்றும் விமானங்கள் மற்றும் பயணிகளுக்கு ஏற்படும் அச்சுறுத்தலை எடுத்துரைத்து இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. பிரித்தானிய அரசு புலம்பெயர்ந்தலை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஜூலை மாதம் 22ஆம் தேதி முதல் புதிய விதிகளை நடைமுறைக்கு கொண்டு வருகிறது. அதன்படி திறன் வாய்ந்த வேலை தேடுபவர்கள் குறைந்தபட்சமாக ஆண்டு வருமான வரம்பு 38,700 41,700 உயர்த்தப்படுகிறது. இந்த வரம்பு உயர்வின் விளைவாக 111 வகையான வேலைகளை செய்யும் வெளிநாட்டவர்கள் இனி பிரித்தானியாவில் பணியாற்ற முடியாத நிலை உருவாகும். நல பணியாளர்கள் இனி வெளிநாடுகளிலிருந்து வேலைக்கு எடுக்கப்பட மாட்டார்கள். இதேவேளை 2026ஆம் ஆண்டின் இறுதிக்குள் பட்டப்படிப்பு படிக்காத சில தொழில்களுக்கு சேர்ந்தவர்கள் தங்களின் குடும்ப உறுப்பினர்களை பிரித்தானியாவுக்கு அழைத்து வர முடியாது. அத்துடன் ஆண்டின் இறுதியில் மொழி தகுதி, ஊக்க சான்றிதழ்கள் மற்றும் குடும்ப விசா நிபந்தனைகள் தொடர்பிலும் புதிய மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. எனவே இந்த புதிய நடவடிக்கைகள் உள்நாட்டு வேலைவாய்ப்புகளை பாதுகாக்கவும் மக்கள் வரப்போக்கை கட்டுப்படுத்தவும் பிரித்தானிய அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட முயற்சியாகவே பார்க்கப்படுகின்றது. அப்புத்தளை பகுதியில் வீடொன்றில் 15 வயதுடைய பாடசாலை மாணவியை கடத்தி வைத்திருந்த இளைஞர் ஒருவர் நேற்று முன்தினம் இரவு லிந்துல போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடத்தப்பட்ட மாணவி தலவாக்கலையில் உள்ள தோட்டம் ஒன்றை சேர்ந்த 10ஆம் தரத்தில் கல்வி கற்பவர் ஆவார். மாணவி பேஸ்புக் மூலமாக சந்தேக நபரான இளைஞனுடன் காதல் வயப்பட்டுள்ளார். வீட்டை விட்டு வெளியேறி நானுயாவில் இளைஞனை சந்தித்த அவனுடன் அப்புத்தலைக்கு ரயிலில் சென்றதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. மாணவியின் தாயார் வெளிநாட்டில் வேலை செய்து வருவதாகவும் மாணவி தந்தையின் பராமரிப்பில் வளர்ந்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மகளை காணவில்லை என தந்தை லிந்துலை போலீஸ் நிலையத்தில் அளித்த முறைப்பாட்டை அடுத்து மாணவியின் இருப்பிடத்தை கண்டுபிடித்து சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் மாணவி மருத்துவ பரிசோதனைகளுக்காக நுவரெலியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இணையவழி மோசடியில் ஈடுபட்ட 21 இந்திய பிரஜைகள் நேற்று குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறையின் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். சுற்றுலா விசாவின் மூலம் நாட்டுக்கு வந்த இந்த குழுவினர் விசா காலாவதியான பின்னரும் சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கிருளப்பனை பகுதியில் உள்ள வீடொன்றிலேயே தங்கி இந்த மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறையின் புலனாய்வு பிரிவின் கீழ் இடர் மதிப்பீட்டு அதிகாரியால் மேற்கொள்ளப்பட்ட தரவு பகுப்பாய்வின் பின்னர் இந்த குழுவினர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் 22 முதல் 36 வயதுக்குட்பட்டவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. 1993ஆம் ஆண்டு நடந்த ஒரு கொலை சம்பவத்துக்காக 80 வயதுடைய ஒரு பெண்ணுக்கு ஹமாந்தோட்டை மேல் நீதிமன்றம் விதித்த மரண தண்டனையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. 1993ஆம் ஆண்டு ஜனவரி 18ஆம் தேதி அமலத்தோட்டையில் வசித்த ஜெயசேன என்பவரின் மரணத்துக்கு காரணமாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஸ்ரீமா எதிரிசூரிய என்பவர் மீது சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி அன்று ஹமாந்தோட்டையில் மேல் நீதிமன்றம் ஸ்ரீமா எதிரிசூரியவுக்கு மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. எனினும் கொலைக்கு காரணமானவர் என குற்றம் சாட்டப்பட்டவர் தொடர்பில் 2 நேரில் கண்ட சாட்சிகளின் சாட்சியங்களில் உள்ள முரண்பாடுகள் காரணமாக குறித்த கொலையை நிரூபிக்க முடியாதுள்ளதாக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் 2 நீதியரசர்களை கொண்ட அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. தமிழ்நாட்டில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிப்போரின் திருமண பதிவுகள் நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள நிலையில் அவற்றை பதிவு செய்ய தமிழக அரசு விசேட ஏற்பாடு ஒன்றை செய்துள்ளது. அதன்படி 898 தம்பதியினரின் திருமணங்களை பதிவு செய்ய எதிர்வரும் 26ஆம் தேதியன்று சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகங்களை செயல்பாட்டில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் இவற்றை விசேட திருமண சட்டத்தின் கீழ் திருமண பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.